ஏண்டியா செல்லத்தை எவ்வளோ நாண்டி உட்கார இருக்குது நம்ம இப்படியா தெரியலையே என்ன ஸ்கூல் விட்டு இருக்கணுமே பசங்க ஒன்று கூட ஆளை காணோம் வீட்லயாவது கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் மணியாவது சீக்கிரம் போ என் பிள்ளை தட்டி விட்டான் வந்து அரை மணி நேரமா நடு ரோட்டில் உட்காந்து தான் மிச்சம் லாரி கீரி என்ன வரும்போது நடு ரோட்டில் எதுக்கு உட்காந்து அப்படி ஓரமாக இந்த மக்கள் வந்து உட்கார தள்ளிவா இந்த பக்கம் லாரி எதுவும் வராதுடி பசங்க தான் போகும் ஸ்கூல் ரோட்டில் இது லாரில இருந்து வராது அதாவது பக்கம் போயிடும் சொன்னா சொல்ற பிச்சு கேட்க மாட்டேனே மதியம் என்ன சாப்பிட்டா மருமக என்ன செஞ்சு போட்டா உனக்கு அவ எங்க வீட்டை சமைக்கிறா நான் தானே சமைக்கிறேன் இது நீ தான் சமைக்கிறியா ஏன் மருமக எங்க போயிட்டா என் மருமக சமைச்சா வாயில் வைக்க முடியாது அதனால நானே சமைச்சிடுவேன் என் பிள்ளைக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும் இப்படிதான் எல்லா பிள்ளையும் ஏமாத்தின்னு இருக்காங்க அம்மாங்களை அம்மா சமைச்சா நல்லா இருக்கும்னு பொண்டாட்டிங்க நல்லா சொத்து வச்சுருக்காங்க பொண்டாட்டி சமைக்கிறது நல்லா இல்லைன்னா இப்படி சமையல் அப்படி சமையல் சொல்லிட்டு சொல்லி தரணும் அதை விட்டுட்டு அம்மா நீ சமைச்சாதான் நல்லா இருக்கு சொல்லிட்டு உன்னை சமைக்க வச்சுருக்காங்க புள்ள என் பிள்ளை கூட அப்படி சொன்னேன் என் பொண்டாட்டி சமைக்கிறது நல்லாவே இல்லைம்மா நீ சமையமா நீ சமைச்சதும் நல்லா இருக்கும் உன் கை பக்கம் தான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்குலாம் சமைக்க முடியாது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் வேணா உன் பொண்டாட்டி சமைக்க நல்லா இருந்தா நீ சமைச்சு அவளுக்கு போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பிள்ளை தான் சமைக்கிறா வீட்டில் பரவாயில்ல உன் பிள்ளைக்கு நீ சின்ன வயசுல சமைக்க சொல்லி கொடுத்துருக்க போல அதனால உன் பிள்ளை சமைக்கலாம் என் பிள்ளைக்கு நான் ஒரு காப்பி கூட போட சொல்லி தரலையே அப்புறம் எப்படி அவன் சமைப்பான் எல்லாம் நீ பண்ண தப்பு வீட்டு வேலை பொம்பளை பசங்க மட்டும் சொல்லிக் கொடுக்கூடாது ஆம்பளை பசங்களையும் ஒரு 2 வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு அம்மாவுக்கு கூட மட வேலை செய்யறது காய்கறி இருக்கிறதுக்கு அப்படி இப்படி வீட்டு வேலை சொல்லி தரணும் அதை விட்டுட்டு பொம்பளை பசங்க மட்டும் தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க உன் பொண்ணு மட்டும் தான் வேலை சொல்லி கொடுத்தீங்க உன் பிள்ளை அப்படியே தள்ள வச்சு கொண்டாடி இருக்கு அதை இப்போ உன்னை சோறாக்க விட்டுருக்காங்க அது நம்ம சரி தண்டி புள்ள தூக்கி தள்ள வச்சுங்க எல்லா வேலையும் மாங்க நான் செஞ்சுருந்தேன் இப்போ நானே செஞ்சுருக்கேன் கொண்டாட்டியா அவன் தூக்கி தள்ள வச்சுருக்கான் எங்கே போய் சொல்றது இதெல்லாம் நான் மதியம் என்னதான் சமைச்சேன் அப்படியா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன் சாந்தி வேற வந்திருக்கல வீட்டுக்கு அவளுக்கு வாய்க்கு வந்து ருசியாக இருக்கணும்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணிட்டேன் இன்னும் வாந்தி எத்தனைக்கா ஆமாம் டாக்டர் மாத்திரை கூட எழுதி கொடுத்தாங்க போடுறேன் அப்படின்னு தான் வாந்தி வந்து இருக்கு 5 மாதம் வரைக்கும் வரும் போல இருக்கு நானும் 2 குழந்தைய பெற்றேன் ஒரு நாள் கூட வாந்தி எடுக்கவே இல்லை இவ தான் வாந்தி எத்தனைக்கா அவங்க மாமியார் மூலம் இருக்கும்போது தான் வாந்தி எத்தனை போல ஆமாம் அந்த பழக்கம் தான் வரும் இங்கே நான் கூட ஒரு நாள் கூட வாந்தி எடுத்ததே கிடையாது நல்ல முட்டை சாப்பிட்டு நல்லா சுற்றின்னு வருவேன் நான் இந்த காலத்துக்கு தான் குடியக்கூடாது நிமிரக்கூடாது உட்காரக்கூடாது நடக்கக்கூடாது என்னென்னமோ சொல்கிறாங்க நம்மளாம் புழுத்தாச்சியாக இருக்கும்போது வயல் வேலையிலேருந்து நாற்று நடுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யலையா ஆமாம் வீட்டு வேலை மொத்தத்தையும் நம்ம தான் செஞ்சோம் நம்மளாம் உட்கார வச்சா சொல்லிட்டாங்க துணி தைக்கிறது சாமான் தரதுலேருந்து வயலை சாப்பிடத்தின் போகிறதுலேருந்து அரைப்பறக்குலேருந்து நாற்று நடுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சோம் அப்போ 10 மாதம் ஆன ஒன்று இடுப்பு வரும் ஒரு சில டைமில் வீட்டிலே பிரசவம் நடந்தோம் ஒரு சில டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் அப்படி சொல்ல பிரசவம் தான் நடந்தது இப்போலாம் பாரு தொட்டா சிரிங்க மாதிரி இருக்குங்க ஆப்ரேஷன் பண்ணி போடுறாங்க புழுத்தாச்சி இருக்கும்போது நடந்தால் குழந்தை தானே வந்து கீழே வந்து போயிடுமா அதனால நடக்க மாட்டாங்க அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க நல்லா வேலை செய்யணும் நல்லா சாப்பிடணும் நல்லா வேலை செய்யணும் நல்லா நடக்கணும் அப்போ நார்மல் டெலிவரியாகவும் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் புரிய மாட்டேது இங்கே புச்சின்னு இருக்காங்க உன் பொண்ணு நீ அந்த மாதிரி வச்சுக்காத இதா ஒரு 3 மாதம் வரைக்கும் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையை செய்ய சொல்லு அப்போ தான் சுகப்பிரசவம் ஆகும் ஆமாம் வேலை செய்கிறா அதுக்கு இப்போ வெயிட்டு தூக்கு மாடிக்கு ஏறு இறங்கு துணி தூயி அந்த வெயிட்டு தூக்குற வேலை வைக்கக்கூடாது 5 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லானா ஓ நீ 2வது தானே படிச்சிருக்கேன் 4வது படிச்சிருக்கேன் கேர்ஃபுல்லானா கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை பெரியம்மா இன்னும் ஸ்கூலில் பெல் அடிக்கலையா இன்னும் பெல் அடிக்கல நாங்களும் அரை மணி நேரமாக உட்காந்து இருக்கோம் நாளைக்காவது தான் ஸ்கூல் விடுவாங்க மணி இப்போ தான் 4:10 ஆகுது இன்னும் 5 நிமிஷம் இருக்குதே நம்ம தான் ஊருக்கு மேலே வந்து உட்காந்துக்குமா சாந்தி அப்பயே மணி ஆச்சுன்னு சொன்னேன் நான் மணி நாளைக்கு ஆகி போச்சு சொல்லிட்டு அவசரமாக ஓடி வந்தேன் இன்னும் நாளைக்கெல்லாம் ஆகலையா 3 கடையில் கிளம்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து ஆமாம் இருக்கும் உங்கள் வீட்டுக்கார வியாபாரம்லாம் எப்படி போகுது கடல் நல்லா போதா நல்லா போகுது தெரியுமா அவர் என்ன வச்சிருக்காரு வெங்காயம் வச்சிருக்காரு புளி பூண்டு அதுக்கப்புறமா தேங்காய் முட்டை இதெல்லாம் தான் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு போகுது நல்லா தான் போகுது சீக்கிரமா கெட்டு போகாத பொருளை ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட தாங்குற பொருளை 10 தான் விற்கிறீங்களா அதுதானே அவங்க அப்பா காலத்துலேருந்து விற்கிறாங்க கூட காய்கறிலாம் போட்டு வேண்டியது தானே ஏன் காய்கறிலாம் விற்க மாட்டேங்கிறீங்க காய்கறி வாங்கினா 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது சந்தைக்கு இங்கே போட்டாங்கன்னா வாங்குவாங்களா இந்த ஊற்றுறாங்களா காய்கறிலாம் போட்டால் கூட ஒரு ஆள் வேணும் எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே கரெக்டாக இருக்குது பசங்களை பார்த்துது பசங்க ஸ்கூலுக்கு இட்டுன்னு வரத்துக்கும் ஸ்கூலில் இருந்து இட்டுன்னு வரத்துக்கும் அதுக்கே எனக்கு சரியா இருக்குது நான் போய் எங்கே போய் கடையில் உட்காருது கடையில் பார்த்துக்க ஆயில் இருந்தால் இது வரைக்கும் வச்சுன்னு தர்றாரு அதுவும் சரி நீ கடையில் போய் உட்காந்துட்டுனா வீட்டு வேலை யார் செய்யுது குழந்தைங்கள யார் படிக்க சொல்லி தருது ஒன்று காலையில் நல்லா வியாபாரம் நடக்கும் இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே வியாபாரம் நடக்கும் அப்போ தான் கடையில் முக்கியமாக ஆள் இருக்கணும் அந்த டைமில் தான் கரெக்டாக அந்த பசங்களை ஸ்கூலில் குடும்பத்துக்கும் வைக்கணுத்துக்கும் கரெக்டாக இருக்குது பெருமா ஸ்கூலில் பெல் அடிச்சுட்டாங்க பசங்களாம் வர போகிறாங்க சைக்கிளில் எடுத்து வருவாங்க ஓரமாக உட்காருங்க நடு ரோட்டில் உட்காந்துக்கிங்க 2 பேரும் பப்பறப்பானே எந்திரி வண்டியில் வரும் பசங்க சைக்கிள் எடுத்து வருவாங்க மேலே விடுவாங்க ஏந்திரி என்னை எழுப்பதே குறியாக இருப்பேன் ஒருத்தர் கூட இன்னும் வரல இப்போ உட்காந்தா எந்துக்கு முடியல எந்த உட்காந்து முடியல வயசாகி போச்சுல அப்படிதான் இருக்கும் 70 வயசுல ஒரு வயசு ஆட்டியில் முசு பிடிச்சி குச்சுன்னா இந்த வழியில சரியா போயிடும் நீ எதுக்கு எவ்வளோ கை பிடிச்சி தூக்குவா நானே கை கீழே ஒன்று எழுந்துப்பேன் எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் பார்த்து எழுந்துரு ஏம்மா இடுப்பு பிடிச்சிச்சு பார்த்து நீங்களாம் வீட்டில் இல்லாமல் எதுக்கு வந்து இங்கே வெயிலில் அவசப்பட்டு கிடக்குன்னு தெரியல உங்கள் வீட்டில் மருமங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அன்பை வந்து ஸ்கூலுக்கு தான் எங்களுக்கு தண்டத்துக்கு தான் சாப்பாடு போடுறாங்களா வீட்டில் அதுக்காக நாங்கள் வேலை செய்தோம்ல அதுக்கு தான் எங்களை போய் ஸ்கூலில் பசங்க கொடுங்க பசங்க இட்டுன்னு வா காய்கறி வாங்கிவா அத்தை வாங்கிவா இத்தை வாங்கிவானே எங்களுக்கு போகிற சோத்துக்கு வேலை வாங்குறாங்க உங்களை ஆமாம் ஓசியில் சோறு போட்டுறக்கூடாதுல்ல பத்து அம்மா அப்பாக்கு அதனால வேலை வாங்கி சோறு போடுறாங்க இதெல்லாம் அவங்க பசங்க பார்த்து வச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி செய்ய போகிறாங்க மீதி வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் முதியோர் இல்லத்தில் எடுத்து விடுவாங்களா நடி சொல்கிறேன் உன் பிள்ளை அப்படியே சொன்னா
எதுவுமே கூப்பிட்டு சொன்னானா? என் புள்ள சொல்லலடி, என் மருமக சொன்னான். ஆமாம், வீட்டில் வேலை செய்யாமல் இருந்தாலும் எத்தனை முதியோர் இடத்துல சேர்த்துருவாங்களாம். எவ்வளோ திமுரு பற்றியா? இத்தனைக்கும் அவங்க வீடு வாசல் நல்லா நீர்லாம் சேர்த்து வச்சுக்கல, அவங்க எத்தனை முதியோர் இடத்துல தான் விடுவாங்க. வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைங்களை வளர்த்தா எத்தனை முதியோர் இடத்துல சேர்த்துருவாங்களாமா வயசான காலத்தில். அதுங்கெல்லாம் பிறந்த உடனே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், எங்கன்னா ஹாஸ்டலில் போய் போட்டு இருக்கணும். வீட்டில் வச்சுக்கினேன் இடுப்பத்துக்கு வச்சுக்கினே சுற்றி இருந்தோம்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. என் பிள்ளை மட்டும் என்ன அந்த மாதிரி சொல்லட்டும். அதுக்கப்புறம் பறந்து எப்படி அடிப்பேன்னு பாரு அவனை. நான் மட்டும் சும்மா விடுனேன்னு செம்ம அடி அடிச்சு முதுகு எலும்பு எண்ணில்ல. அம்மா சரி, என்ன ரவுடிங்க இருக்கும் போல ரெண்டும். யார் ஐட்டம் போய் முதியோர் இடத்துல விடுவேன்னு சொன்னேன். வாயை கீழே கீழ்ச்சி சொல்லிட்டு செம்ம சாத்தணும் பாரு. அதோட வாய் திறக்கதே கிடையாது. முதியோர் இடத்துல விட்டுருவாங்க, அங்கே விட்டுருவாங்க, இங்கே விட்டுருவாங்க. வயசான பொம்பளை இவன் என்ன பண்ண போறா அப்படின்ற திமுரு. அப்படிதான் சாத்தணும். அம்மா அப்பா மரியாதை கொடுக்கணும், சாப்பிட்டு தான் கொடுக்கணும். நல்லா நல்ல வேலை என் மாமியார் அவன் பொண்ணு வீட்டில் இருக்கு, நான் தப்பிச்சேன். பாட்டி வந்துட்டீங்களா? பேக் கொடு வேணாம் பாட்டி, நானே எடுத்துன்னு வரேன். என்ன பாட்டி என் பேக் வச்சுக்கோங்க. சஞ்சு வந்து சின்ன பாப்பா, அதனால நான் பேக் எடுத்துன்னு வரேன். சொல்ல நீ எருமை மட்டும் தூக்கிடுவா. சரி பட்டு நான் கிளம்புட்டோமே. இன்னும் என் பேரனை பைக்கன் வரலையே. சரி நீ கிளம்பு. அம்மா இதுங்களை வச்சு நிற்க முடியாது. 2 ஆச்சு நமக்கு பண்ணுங்க. முதல்ல திரும்ப இதுங்க வீட்டில் ஒன்றும் நானே. சரி கிளம்பு பார்த்து போயிட்டோம். பாட்டி போகிற வழியில் எனக்கு வந்து கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க பாட்டி. பாட்டி எனக்கு கூட ஐஸ்கிரீம் வேணும். நான் காசுலாம் எதுவுமே எடுத்துன்னு வரல, வாங்க கும்முனு. பாட்டி உங்க சுருக்கு பையில காசு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து போயிருக்காங்க, எடுங்க. சுருக்கு பையன் எதுனால எதுவுமே எடுத்துன்னு வரல நானே. பாவம் பார்த்து ஸ்கூல் விட்டு போகிற வழியில் ஏதோ பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ எதுவும் வாங்கி கொடுத்தா நேராக போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி போறீங்க. உங்கள் அம்மா என்ன பிடிச்சி திட்டுறாங்க, பசங்களுக்கு எதிராக வாங்கி தந்து கெடுக்கிறீங்க சொல்லிட்டு. உங்களால எனக்கு அவ்வளோ சண்டை வந்துடுது. உங்களுக்கு பாவம் பார்த்து எதுவும் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு நான் காசு எடுத்துன்னு வரல. பாட்டி அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் பாட்டி, நான் சொல்லல, சஞ்சு தான் சொன்னேன். அம்மா தான் கேட்டாங்க பாட்டி என்ன வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சொன்னேன். பண்ணதெல்லாம் பண்ணது அவ, நீங்க என்ன திட்டுறீங்க? யாருக்குமே எதுவுமே கிடையாது. வாங்க போலாம், வீட்டில் போயிட்டு சாப்பாடு சாப்பிடலாம். சாப்பாடா? மதியம் கட்டி கொடுத்தீங்க சாம்பார் சொன்னேன்னு ரொம்ப சூப்பரா இருந்தது. மாங்காய் சாம்பாரா? அம்மா நல்ல புளிப்பு இருந்ததா? ஐயோ வாயில வைக்க முடியல, அவ்வளோ புளிப்பு. நீங்களே சாப்பிடுங்க அதை போய். ஏன் நல்லா தானே இருந்தது? ஒண்ணு எங்க அம்மா சமைச்சு கொள்வாங்க, இல்ல நீங்க சமைச்சு கொள்வீங்க. ஏன் அத்தை தான் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து, அவங்க சமைக்க சொன்னா சூப்பரா சமைப்பாங்களே. ஆமா உன் அத்தை சமைச்சு கொடுத்து நீ சாப்பிட்டது இல்ல. வா இன்னைக்கு சமைக்க தர சொல்றேன். நைட்டுக்கு சாப்பிட்டு யார் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்ப அத்தைக்கு சமைக்க தெரியாது. என்ன அளவுக்கு தெரியாது. கசனை நான் சமைக்க கத்துக்கலான்னு இருக்கேன். பாட்டி உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முதல்ல வீட்டுக்கு போனோம். இங்கே இருந்தா எப்படி? வாங்க மணியாவது. சரி பசங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த பசங்களை இன்னும் ஆள காணுமே. உள்ளே விளையாடி இருக்கிறோம்ல, போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். பாட்டி தேனு வந்து ஸ்கூல் உள்ள விளையாடி இருக்கா அவங்க அண்ணன் கூட. நான் 2 பேரும் வருவாங்கன்னு இங்க நின்று இருக்கேன். அவங்க ஸ்கூல் உள்ள விளையாடி இருக்காங்களா? அதோ போறாங்க. என்ன பாக்குறீங்க பாட்டி? இல்ல நீயும் விளையாடிட்டு தானே வருவே, நீ மட்டும் எப்படி சீக்கிரமா வந்துட்ட? எட்டி பார்த்தேன், வெளியில யார் நிக்கிறா? அம்மா நிக்கிறாங்களா இல்ல பாட்டி நிக்கிறாங்க? நானே அம்மா வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்திருப்பேன். பாட்டி தானே போற வழியில ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். நீங்க என்னன்னா காசு ஏத்துனால சுருக்கு போய் ஏத்துனாலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க. ஆமா நான் கூட அதனால சீக்கிரமா வந்தேன். சரி அண்ணாச்சி கல்ல கடன் சொல்லி நான் வாங்கி தருவேன். போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டீங்க அவ்வளவுதான். நான் சொல்ல மாட்டேன் பாட்டி. நானும் சொல்ல மாட்டேன். வாங்க எனக்கு கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச வெயில் அடிக்குது, 100 டிகிரிக்கு மேல இருக்கும் பொழுது. இந்த மனுஷன் நினைச்சா ஆத்திரமா வருது. எனக்கு எப்படி ஏமாத்திருக்காரு பத்தியா? நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அது வரைக்கும் நான் கோவத்தை எப்படி அடக்கி வைக்கிறது? இரு ஃபோன் பண்ணலாம். முதல்ல எத்தனை மணிக்கு வருவான்னு கேட்டுக்கலாம். முன்னாடி நம்ம கோவமா இருக்க தெரிஞ்சுன்னா வேணும்னே நைட்டு 11 மணிக்கு வருவாரு. ஹலோ இன்னும் ரிங்கு தான் போதா? ஃபோன் எடுக்கலையா? எப்போ தம்பி உன்னை நான் எப்போ வர சொன்னேன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு? நீ எப்போ வந்து என்ன கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்குது. இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சு நின்று இருக்கேன். இம்மா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்திருப்பேன். ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுட்டேன். அது வேற கிரக பிரவேசம், உடனே அடிச்சு முடிக்கணும், விட்டுட்டுல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவேளை முடிஞ்சிடும் பார்த்தா இழுத்துக்கினே போயிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு எல்லாரும் வரப்போறாங்க. இப்போ நடங்க வைக்கிறதுக்கு நீங்கள் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சு நிற்கீங்க. என்னம்மா பண்ணுறது? என் கூட 2 பேர் வச்சிருக்கிறேன் வேலைக்கு. அவனுங்க நம்பி ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் எடுக்க முடியல. கரெக்டாக லீவ் போட்டு எங்கே தான் போவானுங்கன்னு தெரியல. அதுவும் ரொம்ப அவசரம்னா அவனுங்களுக்கு அவசரமாக வந்தது லீவ் போட்டு போயிடுறானுங்க. நான் தனியாக மாட்டிங்கன்னு அவசரப்பட்டுன்னு இருக்கேன். ஏன் எவ்வளோ பேர் ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, கூப்பிட்டா வரப்போறாங்க. ஏம்மா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த கட்டணம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கூலி வேலை செய்யறதுக்குலாம் இப்போ யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்கம்மா. எல்லாரும் வந்து கம்பெனி வேலைக்கு போயிடுறாங்க. அங்கே போய் மாதம் ஆனால் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்றாங்க. நாங்கள் அங்கேயே வேலைக்கு போகிறோம். இங்கே வந்து மழை காலம்னா வேலை இருக்க மாட்டேது, அப்பப்போ வேலை கிடைக்க மாட்டேது சொல்லிட்டு எல்லாரும் கம்பெனி வேலைக்கு போயிடுறாங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் வேலைக்குலாம் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு தான் 2 பேரும் பிடிச்சி வச்சுருந்தேன். அவனுங்க அப்பப்போ லீவ் போட்டு எங்கே தான் போகிறானுங்க தெரியல. கேட்டால் வயிறு வலின்றானுங்க, கல்யாணம்ன்றானுங்க, அதுன்றானுங்க இதுன்றாங்க, தவிர வேலைக்கு மட்டும் வர மாட்டேங்கிறானுங்க. சரி மடமான அடிச்சு முடியுங்க. ஏதோ கோமதியோட தங்கச்சி வீட்டுக்காரன்றதுனால என் பிள்ளை வந்து உங்ககிட்ட தான் அந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கான். நல்லபடியாக கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு விடுங்க. இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு எடுத்துன்னு போவாதீங்க. இல்லைம்மா நைட்டு 2 நாள் ஆனாலும் முடிச்சுட்டு தான் போவீங்க. இந்த காஃபி டீ எதனா கொடுத்தாங்களா குடிக்கிறதுக்கு உங்களுக்கு? டீ கொடுத்தாங்கம்மா, குடிச்சம்மா. சரி வேலை சீக்கிரம் முடிங்க. முடிச்சிடும்மா. எங்களை வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் மிக்சரு ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சு கொடுப்போம். ஒரு வடையோ சமோசாவோ செஞ்சுட்டா கூட அதே சேர்த்து வச்சு கொடுத்துடலாம். சரி நான் பார்க்கலாம். இந்த குமாரோ ரவியோ நாளைக்கு வரட்டும் வேலைக்கு. வேணான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறேன்.
அவங்க இஷ்டத்துக்கு லீவ் போடுறதுனமோ அவங்க இஷ்டத்துக்கு வர்றதுன்னமோ வரட்டும். ஒண்டியால் நான் எவ்வளோ தான் அடிக்கிறது. இவங்க வேற எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகமாக அடிக்க போகிறேன்னு தெரியல. இப்போ யார் ஃபோன் பண்ணுறது? குமாராக தான் இருக்கும். வேலைக்கெல்லாம் கேட்கட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டியது தான். இவனுங்களாம் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தோம் வச்சுக்க, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துன்னா சிரிப்பாக சிரிச்சு போயிடும். இனிமேல் நம்ம மட்டும் தனியாகவே செஞ்சுக்கலாம். ஓயாமல் எதுக்கு தான் ஃபோன் அடிச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. தானே வேலை செய்ய கொடுறானுங்களா? அவனுங்களும் வேலை செய்ய மாட்டானுங்க. யாருன்னா வேலை செய்கிறீங்க எடுக்கிறானுங்கப்பா. ஐயோ ராதிகா ஃபோன் பண்ணுறாள். இவன் எதுக்கு பண்ணுறாப்பா? வேலை நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அவகிட்ட. நானே பச்சை மிளகா வேணுங்க பால் வாங்கினாங்கன்னு சொல்லியிருப்பான். நான் தான் வீட்டுக்கு கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேன், என்ன வேணுமோ அப்போ சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா சொல்கிற பிச்சையே கேட்க மாட்டேன். 4 மிஸ்டேக்கள் இருக்கு, என்னன்னு தெரியலையே. ஹலோ ஃபோன் எடுத்துட்டு ஹலோ நான் ராதிகா பேசுகிறேன். சொல்லு. வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. நானே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேன். அப்போ என்ன வேணும் ஏது வேணும் வேணும் சொல்லு. பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு வாயை பற்றி எதுக்கு? எங்க ஒரே ஒரு நிமிஷம். நைட் எத்தனை மணிக்கு வருவீங்க வீட்டுக்கு? இங்கே எத்தனை மணிக்கு வேலை முடியுன்னு தெரியல. நைட்டு 11 ஆகும் நினைக்கிறேன் வரத்துக்கு. என்னது 11 மணியா? ஏன் தினம் 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துருவீங்க? நீங்கள் 11 மணி எங்கே போறீங்க, எங்கே வரீங்க? ஏதோ புரிய மாட்டேது உங்கள் வேடிக்கை எதுவுமே. எது வேடிக்கையா? அவன் இங்கே வேலைக்கு கூட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் ஒண்டி அவஸ்தைப்பட்டு கிடக்குறான். என்ன வேடிக்கை காட்டுறாங்க இப்போ? எங்க உங்கள் நடவடிக்கை கொஞ்சம் கூட இப்போ சரியில்லைங்க. வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான். நீ வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அவன் 1008 தொல்லையில் இருக்கான்னா இவ தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. மனுஷன் எங்கன்னா நிம்மதியாக வேலை செய்யறதுக்கு விட்றாளா? ஆமா என்னால தான் உங்க நிம்மதி போச்சு. நீங்க பண்றதுல உங்களுக்கு கணக்கு தெரியாது. எது வந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். ஃபோனை இனிமே எனக்கு ஃபோன் பண்ணா அவ்வளோதான். நீ வீட்டுக்கு 7 மணிக்கு வந்து சேருங்க. ஏண்டி நானே கல்யாண வீடு பெயிண்ட் அடிக்கிற வேலை கான்ட்ராக்ட் எடுத்து நான் அவஸ்தை பண்ணி கிடக்கேன். 7 மணிக்கெல்லாம் வர சொல்கிறேன். 7 மணிக்கெல்லாம் வர முடியாது. 11 மணி ஆகும் வரத்துக்கு. வேலை செய்யறேன்னு ஊர் சுற்றின்னு வரீங்க. நல்லா சொல்லுங்க, யார் வீட்டில் இப்போ வேலை செஞ்சு நிற்கீங்க சொல்லுங்க, நான் வந்து பார்க்குறேன். வா உன் ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, அந்த பெரிய பொண்ணு பாப்பா, அந்த வீட்டில் தான் பெயிண்ட் அடிச்சுருக்கேன். வா. ஓ அங்கே தான் இருக்கீங்களா? சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. இப்போ தான் இங்கே வர போகிறேன்னு சொன்னேன். எங்க ஏற்கனவே நான் டென்ஷன் இருக்க, தலை வலிக்குதுங்க. சும்மா என்ன தொலை பண்ணிங்க இருக்காதீங்க. வேக போனேன். நீ வெயிடி ஃபோனை நான் தொல்லை பண்ணுறேன்னா. இங்கே தான் வேலை செய்கிறாரு. பெரிய பொண்ணு வீட்டில் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னு கேட்டால் தெரிஞ்சு போயிடும். தலைவர் நல்லா கையும் கலவமாக மாட்டப்படா இருப்பார். வரட்டும் நைட்டு வரட்டும். இந்த மனுஷன் எவ்வளோ நாளாக தான் நம்மளை ஏமாத்தினக்கான்னு தெரியல. காசெல்லாம் அப்படி என்ன பண்ணுறாரு? அம்மா இங்கே வீட்டில் தான் இருக்காங்க, தங்கச்சி இங்கே தான் இருக்குது. அப்போ யாருக்கு தான் எத்தனை போய் கொடுத்துறாரு காசெல்லாம்? இது மூஞ்சிக்கெலாம் ஒரு பொண்டாட்டி அதிகம், இதில் 2வது பொண்டாட்டி வச்சுக்கலாம் சாத்தியமே இல்லை. வேறு என்ன பண்ணுறாரு காசுலாம்? வரட்டும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அண்ணா அப்படியே சொன்னான், ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு. நான் தான் பார்க்கறதுக்கு நடிகர் மாதிரி ஹைட்டாக இருக்காரு, எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்று கல்யாணம் பண்ணிங்கல்ல. அந்த மனுஷன் எனக்கு என்ன வேலை பண்ணியிருக்காரு? எல்லாம் என் தலையை எழுத்து. யாரை குத்தம் சொல்கிறேன்? உன் குத்தம்மா என் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. பச்சை பசல் சோலையிலே பாடி வந்த பைங்கிலேயே, இன்று நடு வீதியிலே வாழ்வதென்ன சொல்லு கிளியே. கொத்து நெறிஞ்சி முள்ளு குத்துது நெஞ்சிக்குள்ள. யாரு அது வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுன்னு இருக்குது? ஐயோ அத்தா வந்துட்டாங்களா? தலை மேலே கட்டலாம் திட்டோம்லாம். இது இந்த வீட்டில் தலை இப்படி வச்சு போட்டு உட்காந்துப்பாங்க.